சித் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து பார்த்தோன்னா அந்த ட்ராயிங்கில் தேங்க்யூ சித் லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறேன். எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறேன் நீங்கள் தான் எழுதிங்களான்னு சொல்லிட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அம்மா தான் எழுதியிருப்பாங்கன்னு அம்மாவை தேடுறேன், ஆனால் அம்மா அங்கே இல்லை. இங்கே ராமநாதன் சார் அப்ரிஷியேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ரதி பேஷண்ட்டை நல்லா பார்த்துட்டீங்கன்னு. இங்கே இன்டர்ன்ஷிப்பில் பார்ட்டியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே அண்ணா வந்து கூப்பிடுறாங்க, எமர்ஜென்சி சீக்கிரம் வாங்கன்னு. எல்லாரும் வேகமாக ஓடி போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்ட்டிக்கு போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அனிதா மட்டும் இன்னைக்கு நம்ம எப்படியாச்சும் பார்ட்டி பண்ணுறோம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. மேஜராக எதுவும் ப்ராப்ளம் இல்லை, சின்ன சின்ன அடி இருக்கிறதுனால சீக்கிரமா எல்லாரையும் பார்த்து முடிச்சிடுறாங்க. ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நவீனை பார்த்து படிப்பு சாப்பிட ஓய்வுன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ரவியும் அனிதா வந்து கேட்குறாங்க, அப்படி என்ன தான் பேசுவீங்க, சீக்கிரமா பார்ட்டிக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு போயிடுறாங்க. சைலண்டான பிளேஸ் தான் ரவிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அனிதா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து குடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்ன ரீனா இன்னும் காணும்னு சொல்லிட்டு தேஜு கேட்டுட்டு இருக்கா. அப்போதான் ரீனா வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ரீனா வந்தோடனே ரீனாவையும் குடிக்க சொல்கிறாங்க. ஆனால் ரீனா சொல்கிறாங்க எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால வேணான்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு பயங்கரமாக ஆட்ட போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நவீன் வந்து தேஜிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம டேட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு தேஜி சொல்கிறாங்க எனக்கு லோன் இல்லாத வாழ்க்கை தான் வேணும், அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன் வந்து பார்த்தீங்கன்னா டேட் பண்ணலாமான்னு தானே கேட்டேன், அதுக்கே எவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே ரீனாவை குடிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி ட்ரிங்க்ஸ் அவங்க மேலே ஊற்றிடுறாங்க. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க. கேப் புக் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அர்ஜுன் வராரு. கேப் புக் பண்ண போறீங்களா இல்லை இன்னைக்கும் ஆட்டோ தானா அப்படின்னு கேட்குறாரு. ஐடி கார்டை கொடுத்துட்டு ஏன் சொல்லாமல் போயிட்டேன்னு கேட்குறாங்க. சின்ன வேலை இருந்துச்சு, ஏன் தேடினீங்களான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லிட்டு ரீனா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க, அப்படியே விட்டு போறீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்றாங்க ரீனா. ஆனா மனசு கேட்காம எல்லாரையும் கூட்டிட்டு கேப்ல ஏத்தி விடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. நிறைய கேப்ல ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி போவீங்க, நான் வேணா உங்களை டிராப் பண்ணிட்டு போன அர்ஜுன் கேட்கிறாரு. நீங்க தான் குடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க டிரைவ் பண்ணீங்களா கேட்டதுக்கு எனக்கு டிரைவ் பண்ண தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப வாங்க நடந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போக ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அர்ஜுன் வந்து ரீனாவை அவங்க ஹாஸ்டல் கிட்ட கூட்டிட்டு வந்து விடுறாரு. அது உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு ரீனா கேட்குறாங்க. என் பேர் கூட தெரியல, ஆனால் என் கூட இவ்வளோ தூரம் தனியாக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு தெரியல, ஆனால் அவங்க கூட வரும்போது சேஃபாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சேஃப்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள் நீங்கள் தான் சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. ஃபைனலாக ரெண்டு பேரும் பேர் சொல்லிட்டு கை கொடுத்துக்கிறாங்க. அப்படியே குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.